என் மீன் குட்டி பேருக்கு ஏற்ற மாதிரி மீனை தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது. வீட்டில் எலி வந்து புக்ஸை, துணியை, பழத்தெல்லாம் கடிச்சு வைக்குது. அந்த எலியை போய் ஓடி போய் பிடிச்சா என்ன? எப்போ பாரு தூங்கிங்கிற. சரி சரி, உன் கூட பேசுறது வேஸ்ட். நான் பேசத்தான் உன் காதில் விழுதானு தெரியல. தனியாக கடந்து புலம்ப வேண்டியா இருக்கு. நான் வயலுக்கு போய் பசுமாரை கட்டி போட்டு வந்திருக்கேன். அதை போய் தண்ணி காமிச்சு கட்டு வரேன். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்காண்டி வயலுக்கு போய் வந்துடணும். அத்தாடி என்னமா வெய்ய காயுது. ரோட்டில் ஒரு காக்கா குருவி காணும். நம்ம தான் தனியாக வரம் போல இருக்கு. நமக்கு துணை யார் வேணும்? நம்ம பாட்டு தான் நமக்கு துணையே. இந்த வெயிலியே இப்படி காயுது. அடடா, நீங்கள் ரைமிங்காக வரியே கிடைக்கலையே. சரி சரி, இருக்கவே இருக்கு. சினிமா பாட்டை பாடுவோம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. என்ன அக்கா, மறக்காத அக்கா. ஏன் இவ்வளோ கோவமா பேசுறீங்க? இப்போ என்ன பார்த்தா நீ பாட்டு பாடின? ரோட்டில் யாருமே இல்லை, ரொம்ப போர் அடிக்குன்னு நான் மாட்டுன்னு பாட்டு பாட வரேன். உங்களை ஏங்கா நான் பார்த்து பாட போகிறேன்? இல்லை இல்லை, நீ என்ன பார்த்தா பாடின எனக்கு தெரியும். அக்கா இல்லைக்கா, அது இல்லாமல் அந்த பாட்டுக்கு உங்களுக்கு என்னக்கா சம்மந்தம்? அது ஏதோ சம்மந்தம் இருக்கு. நீ என்ன பார்த்தா பாடின? என்னோட சண்டை வலிக்குன்னு நீ இருக்க. எனக்கு வேலை கிடைக்கு, நான் கிளம்புறேங்க்கா. நில்லு. என்ன பார்த்தா பாட்டு பாடின? என்னை பற்றி உன்னாண்ட யாரும் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் இப்படி ஒரு பாட்டு பாடுற. கடவுளே, நான் மாட்டுக்குன்னு பாடு பாடின வந்தேன். இந்த அக்கா நான் அவங்கள பார்த்து பாடணும்னு சொல்கிறாங்க. என்னதான் பிரச்சனை? எந்த பிரச்சனை என்னதான் தேடி வருது? நீட்டுமல்லி, நான் கேட்குற கேள்வி இன்னும் பதிலே சொல்லலை. நான் உன்னை பார்த்து பாடலைங்க்கா. அது சரி அக்கா, அந்த பாட்டுக்கு உங்களுக்கு என்னக்கா சம்பந்தம்? ஏக்கா, இப்போ நான் என்ன கேட்டுப்படணும்னு அழுவுறீங்க? பார்க்குறேன் என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க, நான் அவங்களோட சண்டை வலிக்கிறேன்னு. நீட்டுமல்லி, அதை ஏன் கேட்குற? நீ பாடின பாட்டுக்கும் நான் அழுவுறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு தெரியுமா உனக்கு? ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கக்கா கொஞ்சம். நீட்டுமல்லி, நான் நேற்று பொழுதே சாஞ்சிருச்சு. அதாவது எதிர் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாத டைம்ல நான் வயல்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். நேற்று வயலில் நிறைய வேலை பார்த்துக்கோ. அந்த டைம்ல இந்த பக்கத்தில் இருக்கல புதரு, அது ஒரே ஆட்டம் ஆடிச்சு. நான் கூட முதல்ல காத்துல ஆடுதோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஏதோ சவுண்டு வேற கேட்டுது. நான் நினைச்சேன் உள்ள ஏதோ மிருகம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல பெரிய கல்லை தூக்கி புதருக்குள்ள போட்டேன். அச்சோ, அப்புறம் என்னக்கா ஆச்சு? என்னக்கா மிருகம் இருந்தது உள்ள? அதையா நீட்டுமல்லி கேட்குற? அப்ப அம்மானு ஒரு சவுண்டு வந்தது பார்த்துக்கோ. அச்சோ, அப்புறம்க்கா? அப்போ உள்ள மிருகம்ல யாரோ மனுஷா தான் உட்காந்தாங்களா? யாருக்கா? அது வேற யாரும் இல்லை நீட்டுமல்லி, என் மாமியா தான். மாமியாருக்கு டயர்ட் வந்துச்சு, அதனால புதர்ல வந்து உட்காந்துருந்தாங்க போல. எனக்கு தெரியாது நீட்டுமல்லி. நான் சாயங்காலம் டைம் ஏதோ ரொம்ப பயந்து போய் கள்ள தூக்கி போட்டேன் தெரியாம. ஏங்கா, உங்க வீட்டில் தான் டாய்லெட் இருக்கு, அங்கே போக வேண்டியது உங்க மாமியாரு. ஏன் அங்கெல்லாம் வரணும் புதருக்குள்ளலாம்? அதே கேட்க நீட்டுமல்லி, அவங்களுக்கு காத்த ஓட்டமா போனாதான் வருமா? அக்கா, அப்புறம் என்னதாக்கா ஆச்சு? அப்புறம் என்ன, போய் பார்த்தா என் மாமியா மண்டை உடஞ்சி ரத்தமா ஒழுகுது. அச்சோ, அப்புறம் வேற என்ன ஆச்சு? என் மாமியார கூட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு என் புருஷன் வந்து என்ன அடின்னு அடிச்சிட்டாரு நீட்டுமல்லி. நீங்க தெரியாம தானே கள்ள தூக்கி போட்டீங்க, அதுக்கே உங்களை அடிச்சாரு உங்க வீட்டுக்காரு? நீட்டுமல்லி, உனக்கு தெரியுது, ஆனா இந்த ஊருக்கே தெரியும் எனக்கு என் மாமியாருக்கும் ஆகாதுன்னு. அதனால நான் வேணுனே கள்ள தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார என்ன அடின்னு அடிச்சாரு நீட்டுமல்லி. சரி சரி அக்கா, அழாதீங்க. இதுல நான் பாடின பாட்டுக்கும் நீங்க அடி வாங்கிறதுக்கு எங்கக்கா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு நீட்டுமல்லி. எனக்கு மனசு கல்லா நீட்டுமல்லி, என் மனசுல ஈரமே இல்லையா, அதனால என் மாமியா மேல கள்ள தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு இந்த பாட்டை வேற பாடி பாடி அடிச்சா நீட்டுமல்லி நேத்து. சரி சரி, அழாதக்கா. இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நான் ஊருக்கு போய் 3-4 நாள் ஆகுதுக்கா. இன்னைக்கு காலமாதாக்கா வந்தேன். சரியக்கா சரியக்கா, எல்லாம் அந்த கல்லு பாத்துக்குங்க. என்ன நீட்டுமல்லி, நீ மறுபடியும் கல்லுன்ற? ஏக்கா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுக்கா, எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருக்கா. சரி நீட்டுமல்லி, நான் வயலுக்கு போய் பசுமாட்டு தண்ணி காமிச்சு கொட்டைகளை கட்டு. என் பிள்ளைங்க வீட்டுக்கு பத்தலாம் வீடு வந்து சேரணும். என் புருஷன் என் மாமியாரோட ஹாஸ்பிட்டல் என் மாமியாரை பார்த்துன்னு இருக்காரு. ஒன்னிமே புரியல உலகத்துல, மர்மமா இருக்கு எல்லாமே.